ஹாய் ஹலோ பிரைன் மாஸ்க் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். இன்னைக்கு வீடியோவில் எந்த வித கண்டென்ட்டும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ தான் பண்ண போகிறேன். எதுக்காண்டி இந்த நேரத்தில் இந்த மோட்டிவேஷனல் வீடியோ பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, என்னோட நிறையா சப்ஸ்கிரைபர் என் கூட பயணித்த சப்ஸ்கிரைபரில் நிறைய பேர் பின்தங்கியிருக்காங்க. அதாவது நான் 50-100 இருக்கும்போது என்னோட கூட வந்தவங்க இன்னும் முன்னேறாமல் இன்னும் மேலே வராமல் அதே சிச்சுவேஷனில் இருக்காங்க. அந்த ஸ்டேஜில் ரொம்ப மனம் தளர்ந்து போயிடுறாங்க. ஓகேங்களா? இன்னும் நிறைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, மானிட்டேஷன் எனபிள் ஆனதுக்கப்புறமும் கூட மனம் தளர்ந்து இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆளுகளுக்கு ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ கொடுக்கணும், அவங்கள மறுபடியும் அந்த பழைய பவரில் கொண்டு அவங்கள இன்னும் கொஞ்சம் முன்னேற வைக்கணுன்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ நான் இன்னைக்கு மேக் பண்ணுறேன். ஸோ தயவு செஞ்சு வீடியோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். யூடியூப்பில் சாதிக்க முடியாத எதுவுமே கிடையாது. யூடியூப்பில் சம்பாதிக்க முடியலைன்னா நீங்கள் எதுலேயுமே சம்பாதிக்க முடியாது. நான் எழுதி கையெழுத்து போட்டு நான் தரேன். அதுக்கு என்னென்ன எல்லாம் இது இருக்கோ எல்லாத்தையுமே அந்த வீடியோ நான் ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ தயவு செஞ்சு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். தயவுசெய்து யாராச்சும் என்னோட சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் அடிக்கடி போடுற வீடியோவை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். சரி, மேட்ரு வரேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்பில் யூடியூப்ன்றது ஒரு செம்மையான ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்மில் உழைக்கிறவனை கஷ்டப்படுறவனை வீடியோ விடாமல் அப்லோட் பண்ணுறவனை வீடியோ யூடியூப் என்றைக்குமே விட்டு கொடுக்காது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி யூடியூப்பில் நீங்கள் இருந்துக்கிட்டு நமக்கு வியூஸ் வரல, சப்ஸ்கிரைபர் வரல, வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிற ஆளுங்களுக்கெல்லாம் யூடியூப்பில் வேலையே கிடையாது, கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? யூடியூப்பில் வந்துட்டிங்கன்னா எப்படி இருக்கணும், அதாவது நான் விடவே மாட்டேன். அதாவது நீங்கள் யூடியூப்பில் கேமரா நீங்கள் பேசுகிறீங்கன்னா கேமராவில் வீடியோ தான் உங்களுக்கு மெயினுங்க. அதாவது நீங்கள் வெளியே எவ்வளவோ தொழில் பார்த்துருப்பீங்க. கருது அறுக்கிறவன் வயல்வெளியில் போயிட்டு அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான். அவனோட ஜாப் அதன் தொழில் அந்த கஷ்டப்பட்டாதான் அவனுக்கு வயலை கதிரெலாம் அறுத்து அதை இது பண்ணி அது எவ்வளோ கஷ்டங்க. உழுது மாடை பிடிச்சி ஏறு உழுது நாற்று நட்டு என்னென்னமோ பண்ணி தான் சம்பாதிக்கிறான். அங்கிட்டு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா, ஆட்டோ டிரைவர், நான் ஆட்டோ ஓட்டுறேன்னா காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் நாயாப்பையா உழைக்கணும். உட்காந்து வாடகை 1 ஹவருக்கு 2 ஹவருக்கு இருக்க வாடகை வரும், அதை உழைக்கணும். அதே மாதிரி கல் உடைக்க போகிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு கல் உடைச்சானா அவனுக்கு 5 ரூபா. ஒரு நாளைக்கு எத்தனை கல் உடைக்கணும் அத்தனை ரூபா காசு. செருப்பு தைக்கிறவன் ஒரு நாளைக்கு எத்தனை செருப்பு தைச்சாதான் அவனுக்கு காசு. மூட்டை தூக்குறவன், கூலி வேலை பார்க்குறவன், இந்த மாதிரி எல்லா தொழில் நீங்கள் எடுத்துங்க. அவன் கஷ்டப்பட்டாதான் அவனுக்கு காசு. அதே மாதிரி தான் யூடியூப்பில் உங்களோட ஜாப் என்னன்னா வீடியோ நீங்கள் கரெக்டாக மேக் பண்ணணுங்க. சும்மா ஏனதானா வீடியோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன கேட்டிங்கன்னா, அப்படி இப்படின்னு பேசினா வேலைக்கு ஆகாத தலைவரை. இறங்கி களத்தில் இறங்கி நீங்கள் வேலை பார்க்கணும், நல்லா பேசணும், நல்லா வீடியோ மேக் பண்ணணும், உசுரை கொடுத்து நீங்கள் வீடியோ பண்ணணுங்க. வீடியோ ரொம்ப இஷ்டப்பட்டு இது பண்ணால் மட்டுமே தான் உங்களால் மேலே வர முடியும். நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். மனோஜ் இதேன்னு ஒரு ஆள் 6 மாதத்துக்கு முன்னாடி நான் யூடியூப்பில் சேனல் ஆரம்பிக்கும் போது ஃபாலோ பண்ண ஒரு யூடியூபருங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பிஃபோர் 6 மாதத்துக்கு முன்னாடி மனோஜ் தேவ் போட்டு பாருங்கள், ஹிந்தி பையன். 6 மாதத்துக்கு முன்னாடி அவனோட வீட்டை பாருங்கள், அவன் பண்ண ஸ்டூடியோவை பாருங்கள், அவன் பண்ண கேமராவில் உள்ள வச்சு எந்த இடத்துல கேமரா வச்சு எப்படி பேசினான்றதை போய் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இப்போ உள்ள அவனோட வீடியோ பாருங்கள். 6 மாதம் கேப்பில் அவன் டெய்லி வீடியோ பண்ணுவாங்க. டெய்லி, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அவன் இறக்கி தன்னோட கஷ்டத்தையும் சொல்லுவான். வீடியோ அந்த வீடியோ ரொம்ப இஷ்டப்பட்டு வீடியோ பண்ணுவான். புரிஞ்சுக்கலாம்? அந்த மாதிரி பண்ணால் மட்டுமே தான் உங்களோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு பிடிக்கும். பார்க்குறவங்களுக்கு பிடிச்சாதான் உங்கள் வீடியோ மறுபடியும் பார்ப்பாங்க. நீங்கள் பேசுகிற விதம் பிடிக்கணும் அவங்களுக்கு. அந்த மாதிரி வீடியோ பண்ணுங்க. இன்னைக்கு நீங்கள் மனோஜ் தேவை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ ஷூட் எடுக்க கூப்பிட்டுருக்காங்க டெல்லியில். ஃபோட்டோ ஷூட், அதாவது 3.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கான். ஃபோட்டோ ஷூட் எடுத்து பெரிய லெவலில் வளர்த்து விட்டாங்க. அவன் நினச்சி கூட பார்க்கல, இந்த அளவுக்கு அவன் வளருவான்னு நினச்சி கூட பார்க்கலங்க. அடிமட்ட கஷ்டப்படுறவன், அடிமட்டத்துலேருந்து வந்தவன்.
இன்னைக்கு வந்து மாசத்துக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான். புரிஞ்சுங்களா? யூடியூப்ன்றது வந்து ஒரு சாதாரண தளம் கிடையாது. நீங்க யூடியூப்ல வந்துட்டீங்கன்னா இறங்கி வேலை பார்க்கணும். அதாவது கேமரா தான், நீங்க என்ன வீடியோ தாங்க உங்களுக்கு மெயின். வீடியோ வந்து மக்களுக்கு பிடிக்கணும், அதுதான் மெயின் கான்செப்டே வந்து அதான். யூடியூப்ல வீடியோ வந்து மக்களுக்கு பிடிக்கணும், பார்க்குறவன் வந்து பட்டன் பிடிச்சி போயிடும். அந்த மாதிரி வீடியோ நீங்க பண்ணுங்க, அவ்வளோ சம்பாதிக்கலாம். மனோஜ் இதே தான் என்னோட அதாவது இன்ஸ்பிரேஷன் வந்து அவன் தான். 6 மாசத்துக்கு முன்னாடி, 3 மாசத்துக்கு முன்னாடி அவனை போய் பாருங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோ பாருங்களேன். அவன் எந்த இடத்துல வச்சு கேமரா ஷூட் பண்ணா பாருங்க. இப்போ உள்ள வீடியோ பாருங்க. நீங்க டோட்டலா வந்து மாறிட்டாங்க. 1.5 லட்சம் 2 லட்சம் மாசத்துக்கு சம்பாதிக்கிறான். ஓப்பனா வந்து சொல்றான் வீடியோல. ஓகேங்களா? வீடியோ யூடியூப்ன்றது ஒரு சாதாரண தளம் கிடையாது. வேலை பார்க்குறவன் வந்து அந்த வெறியோட வேலை பார்க்கணும். ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் சம்பாதிக்கணும். நான் வந்து நல்ல நிலைமைக்கு வரணும். ஆன்லைன்ல வந்து யூடியூப்ன்ற ஒரு தளத்துல வந்து நான் யாருன்றதை நிரூபிக்கணும் அப்படின்றத வந்து பண்ணுங்க. வீடியோ தான் அவங்களோட முக்கியமான வந்து கோலு. நீங்க நிறைய பேர் சம்பாதிக்கணும் பாருங்க. அவங்க வீடியோ வந்து உயிரை கொடுத்து அந்த அந்த ஒரு ஃபோர்ஸ்ல பண்ணணும். இஷ்டப்பட்டு பண்ணா மட்டும் தான் அந்த வீடியோ வந்து கரெக்டாக வருங்க. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. இஷ்டம் இல்லாம சும்மா கேமரா ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு லைட்டு போடாம எதுவுமே பண்ணாமல கேமரா வந்து பாக்குறவனுக்கு சவுண்ட் வந்து கண்ணீர்னு கேட்கணும். அந்த மாதிரி வீடியோ பண்ணுங்க. நம்ம முகம் வந்து தெரியணும் அவங்களுக்கு. நம்ம பேசுற விதம் பிடிக்கணும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறேன், பேசுற விதமே வந்து சரியா படல. நல்லா இறங்கி கத்துக்கிட்டு வாங்க. அதாவது நான் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்து பாருங்க. என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்து பாருங்க. ஹவு டு இன்கம் ஆன்லைன் அப்படின்னு போட்டேன் டைட்டில போட்டு நான் என்ன பேசியிருக்கேன் அந்த வீடியோவில் உட்காந்துங்கன்னா, அதாவது நிறைய பேர் யூடியூப்ல வந்து சம்பாதிக்கணும்னு சொன்னாங்க. அதனால யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது மூலமா நானும் சம்பாதிக்கேன், நீங்களும் சம்பாதிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா வாங்க அப்படின்னு தான் போட்டேன் முதல் வீடியோ. இன்னைக்கு வந்து படிச்சு பழகி வந்து 1700 சப்ஸ்கிரைபர்ல வந்து நிக்கிறேன். 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி நிக்கிறேன். இன்னும் மானிட்டேஷன்ற ஒரு இதுக்கு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? வந்திருக்கேன்னா ஒரு 6 மாச காலத்துல வந்திருக்கேன்னா நான் வந்து அந்த மாதிரி ஆளுகளை பாக்குறேன். அவனால முடியுமா? என்னால ஏன் முடியாது? அவனுக்கு சலைச்சவன நானு. அவனால முடியும். அவனும் மனுஷன் நானும் மனுஷன். அவனால முடியுமா? என்னாலையும் கண்டிப்பா முடியும். அந்த வெறியில வந்து போராடிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா என்னால முடியும்னா பாக்குறவங்களால முடியும். அதனால வந்து யூடியூப்ன்ற ஒரு பிளாட்ஃபார்த்தை வந்து கண்டிப்பா விடுறாதீங்க. திறமை இருக்கணும் வந்து யூடியூப் வந்து எங்கேயோ கொண்டு போய் சேர்க்கும். அவன் தான் யூடியூபுக்கு தேவைங்க. உங்க வீடியோ வந்து ஒரு ஆள் 5 நிமிஷம் பார்த்துட்டாலே முடிஞ்சு போச்சு. யூடியூப் வந்து அப்படியே உங்களுக்கு தூக்கிட்டு போயிடுவான் மேலே. ஏன்னா நீ உன் வீடியோ ஏதாவது இருக்குடா, உன் வீடியோ வந்து 5 நிமிஷத்துக்கு மேலே பார்க்குறாங்க. அப்படி நீ உன்னைய மாதிரி ஆளுதான் தேவை. யூடியூப்ல மிஷினுக்கு வந்து அந்த பவரை கொடுத்து வச்சிருக்கான். 5 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ பார்க்குறான்னு நீ தான் எனக்கு வேணும் வா. 1 நிமிஷம் 2 நிமிஷம் பார்க்க நீ எனக்கு தேவையே கிடையாது. நீ போயிரு, எனக்கு தேவையே கிடையாது. ஒன்று சஜஸ்டே பண்ண மாட்டான். அவனுக்கு தேவை உங்க வீடியோ மக்கள் பார்க்குறாங்க, நிறைய பேர் பார்க்குறாங்க, நீ வா உன்னை நான் எங்கேயோ கொண்டு போறேன்ட்டு. மாசத்துக்கு 1 லட்சம் 2 லட்ச ரூபா இன்ஜினியர் படிச்சவன் சம்பாதிக்க முடியும். நம்மளால முடியுமா? முடியும் அப்படின்ற இன்னைக்கு நான் இந்த வீடியோ போட்டிருக்கேங்க. இன்னைக்கு 6 மாசம் கழிச்சு நான் எப்படி வீடியோ போடுறேன் நீங்களே பாருங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பாக்குறவங்க வந்து நான் இன்னையில இருந்து 6 மாசம் கழிச்சு என்னோட ஸ்டேஜ் எங்க இருக்குன்னு பாருங்க. மனசுல வெறியோடு இருக்கேன். தலைவிதி எப்படி இருக்கும்னு தெரியல. ஆனா நான் வந்து விடுற மாதிரி கிடையாது. 6 மாசம் கழிச்சு நான் எங்க இருக்கேன்றத நீங்களே பாப்பீங்க. ஓகேங்களா? அதை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். இன்னைக்கு வீடியோவில் அவ்வளோதான். எதுவும் தப்பாக பேசியிருந்தேன்னா மன்னிச்சுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அடிக்கடி போடுற வீடியோ வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பிரைன் மாஸ் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். பாய்.